நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அண்ணன் எடப்பாடி அவர்களை பொறுத்த மட்டும் சேலத்தை விட்டு வெளியில வந்திருக்காரு. இப்ப சேலத்தை விட்டு வெளியில வந்து அமித்ஷா தலைமையில அதிமுகவை நடத்தி வர்றாரு. அந்த அமித்ஷா தலைமையிலான அதிமுக ஊரெல்லாம் எப்படி மக்களை கூட்டுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அவரை பொறுத்த மட்டும் இது ஒரு முதல் பயணமாக தெரிகிறது. ஆனால் அவர்களை இதில் ரொம்ப மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்றால், அதிமுக அமித்ஷா அவர்களுடைய திமுகவாக மாறிவிட்டது. ஆட்சிக்கு வந்தால் அமித்ஷா அவருடைய ஆட்சி தான் நடக்கப் போகிறது. மக்கள் அமித்ஷா அவருடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்வார்களா என்பதுதான் கேள்வி. இப்பொழுது அது மக்களை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 100 நாள் வேலையை பொறுத்த மட்டும் மோடி அரசு தொடர்ந்து இந்த வேலையை நிறுத்துவதற்காக பல வகையில சதி செய்கிறது. அதுவும் குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளாக பல வகையிலே இதற்கான சதிகளை செய்து வருகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த சதியிலே உடனாக இருந்திருக்கிறார் என்பது போல தெரிகிறது. சாமானிய மக்களுடைய, உழைக்கின்ற மக்களுடைய சம்பளத்தை வரவிடாமல் நிறுத்தி வைத்து விட்டு எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி கோருகிறாரோ அப்பெல்லாம் விடுவிப்பதாக அவர்கள் காட்டுவதும், அதே நேரத்தில் வேலையை வைக்க விடாமல் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வைக்க விடாமல் தடுப்பதும் எடப்பாடி பழனிசாமி தான் திரைமறைவில் இருந்து செயல்படுகிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. அதனால்தான் அமித்ஷா அவர்களுடைய அரசு டெல்லியில என்ன செய்கிறதோ அதையே தமிழ்நாட்டிலும் அமித்ஷா தலைமையிலான அதிமுக அரசு அமைந்தால் இதையே செய்யும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நிறுத்தப்படும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய வேலை பணிகள் குறைக்கப்படும். இதற்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்போம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.